BBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் காலை செய்திகளுடன். வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரனிடத்தில் ஊடகங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு முயற்சிகளை எடுத்திருந்தது. எனினும் சிறீதரன் குறித்த விவகாரம் சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவதற்கு தயாரில்லை என்று கடிந்து கூறியுள்ளார். அது மட்டுமின்றி கட்சியின் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பற்றி தன்னால் கருத்துக்களை வெளியிட முடியாது என்றும் கூறியுள்ளதோடு கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரிடத்தில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசுமாறும் பதிலளித்துள்ளார். கட்சியின் தற்போதைய தலைவரான மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் ஆகியோர் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துக்களை கூறுவதற்கு தயக்கம் வெளியிட்டுள்ளனர். எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் இணையம் தற்போது இலங்கையர்களிடமிருந்து முன்கூட்டிய ஆர்டர்களை பெற்றுக் கொள்ளும் பணியை ஆரம்பித்துள்ளது. பொதுமக்கள் முழுமையாக திரும்பப் பெறக்கூடிய $9 பெறுமதியான டெபாசிட்டிற்கு ஸ்டார்லிங் ஐ முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று நிறுவனம் அதன் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணையத்தின் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் ஸ்டார்லிங் ஆனது 2024 இல் தனது சேவையை இலங்கையில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளது. ஒவ்வொரு கவரேஜ் பகுதியிலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேவை நிறைவேற்றப்படும். எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் ஐ இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி சமீபத்திய இந்தோனேசியா விஜயத்தின் போது இலங்கையுடன் உலகளாவிய ஸ்டார்லிங் வலையமைப்பை ஒருங்கிணைத்தல் தொடர்பாக மஸ்குடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகம் தெரிவிக்கிறது. குறிப்பாக கொழும்பிற்கு வெளியே உள்ள இணைய இணைப்பு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதே ஸ்டார்லிங் ஐ இலங்கைக்கு கொண்டு வருவதன் நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். என்னை துரோகி என்று சொல்லிவிடுவார்கள் என பயந்து நான் உண்மையே சொல்வதற்கு பயந்ததில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். ஆனாலும் கிழக்கு மாகாணம் வாக்களித்தது. கிழக்கு மாகாண மக்களுக்கும் இந்த அறிவித்தல் கொடுத்தாலும் அங்கு மக்கள் வாக்களித்தனர். ஏனென்றால் அதை அமுல்படுத்துகிற அதிகாரம் அந்த பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருக்கவில்லை. ஆனால் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் மக்கள் வாக்களிக்கவில்லை. எனினும் ஒரு சிலர் வாக்களித்தவர்கள் என்று நினைக்கிறேன். வாக்களித்த ஒரு சிலரும் அந்த நேரம் 100% ரணில் விக்ரமசிங்கவிற்கு தான் வாக்களித்தவர்கள். மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் யாருக்கு அந்த வாக்கு போயிருக்கும் என்பதில் எவருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இதுவரையில் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஊடகவியலாளர்கள்தான் இப்படியான சந்தேகத்தை எழுப்புகிறீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயத்தை கதைப்பதற்கு பயந்து இதைச் சொன்னால் துரோகி என்று சொல்லிவிடுவீர்கள் என்று கருதி ஊடகவியலாளரே பயந்திருக்கிற ஒரு சூழலைத்தான் இங்கு கேட்கிற கேள்வி காட்டுகிறதே தவிர எப்படி வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்பது தொடர்பில் மக்களுக்கு மிக தெளிவு இருக்கிறது. எனினும் நான் எப்போதுமே யாராவது ஒருவர் என்னை துரோகி என்று சொல்லிவிடுவார் என பயந்து உண்மையே சொல்வதற்கு பயப்பட்டதில்லை என்பதையும் கூறிக்கொள்கிறேன் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகாவுக்கும் திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளது. ஜனாதிபதி பதவிக்கு சரத் பொன்சேகா போட்டியிட வேட்புமனு கோரியது தொடர்பாகவே இவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சரத் பொன்சேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கு
அக்கட்சி வழங்கியது. அதன்படி திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது. ஆனால் சரத் பொன்சேகா தனக்கு ஜனாதிபதி வேட்பாளருக்கான வேட்புமனுவை கோரியதால் பேச்சினை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவில் சஜித் பிரேமதாசவே ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனவரி 2023 முதலாம் திகதி தொடக்கம் டிசம்பர் 31 வரை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் செலுத்த வேண்டிய மொத்த வரித் தொகை 1,06,608 கோடி ரூபாய் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 1 கோடி ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்த தவறியவர்களின் எண்ணிக்கை 4,479 என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் தொடக்கம் 1.5 கோடி ரூபாய் வரை வரி செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை 3,108. இதில் மது உற்பத்தி செய்யும் 28 நிறுவனங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தொகையை முழுமையாக அறவிட வேண்டும் என்றும் அந்த தொகை 1,05,600 கோடியாகும் என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தொடர்பான 350 நிலுவையில் உள்ள வரி வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளதாகவும் அரசாங்க அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களில் இருந்து 2,934 முறையீடுகள் மற்றும் வரி ஆணைக்குழுவிடம் இருந்து 1,505 முறையீடுகள் நிலுவையில் உள்ளதாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேயிலை மற்றும் ரப்பர் துறையில் உள்ள தொழில் புரியும் தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 70% உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு முதலாளிமார் சம்மேளனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய சம்பள உயர்வால் பெருந்தோட்டத் துறையில் ஏற்பட்டுள்ள பாதகமான பாதிப்புகளுக்கு எதிராக அனைத்து பங்குதாரர்களாலும் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானமானது பெருந்தோட்டத் துறையை நலிவடையச் செய்து இறுதியில் நாட்டில் கடுமையான பொருளாதார ஸ்திரமின்மைக்கு வழிவகுக்கும் என முதலாளிமார் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசின் தீர்மானத்தினால் தேயிலை மற்றும் இரப்பர் உற்பத்தி செலவு மிக அதிகமாக இருக்குவதுடன் தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள 1 கிலோ தேயிலைக்கான செலவு சுமார் 45% அதிகரிக்கும். இதன் காரணமாக தேயிலை மற்றும் இரப்பர் கைத்தொழில் உலக சந்தையில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படுவதுடன் அத்துறைகளில் நிதி நெருக்கடி மேலும் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 2023 ஆண்டில் 78 மில்லியன் ரூபாய் இலாபத்தை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. ஆனால் 2021 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 166 பில்லியன் ரூபாவையும் 2022 ஆண்டில் 74 பில்லியன் ரூபாவையும் இழந்துள்ளது. பாரிய கடனில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை மறுசீரமைப்பதற்கான விண்ணப்பங்களை அரசாங்கம் அண்மையில் கோரியது. அதற்கு 6 விண்ணப்பதாரர்கள் விருப்பம் தெரிவித்து இருந்தனர். 1979 ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது 59 நாடுகளில் 113 இடங்களுக்கு சேவைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பழைய மன்னார் வீதியில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிக்குள் சிலர் அத்துமீறி நுழைந்து வேலிகள் அமைத்து சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொள்வதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அங்கு சென்ற பிரதேச செயலாளர் மற்றும் கிராம அலுவலர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் பிரதேச செயலக ஊழியர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட மறுத்துவிட்டார். பலத்த காற்று மற்றும் கடற்பகுதி குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அவ்வப்பொழுது கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்பிட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5-3.0 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக கல்பிட்டி, கொழும்பு, காலி முதல் மாத்தறை வரை கடல் அலைகள் நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் குறித்த அறிவிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.